தாசன் அக்ரிமெண்ட் போட்டாரு. தண்ணியில இருந்து வாட்டர்ல இருந்து கரண்ட்ல இருந்து அவர் முன்னாள் எம்ப்ளாய் ஆனதுனால இந்த ஊர்க்காரர் இருந்தனால தான் தாசன் கூட அக்ரிமெண்ட் போட்டாரு. இல்ல அதெல்லாம் கச்சேரி. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தலைவர. முடி வெட்ட வந்தவன் முடி சொல்லாம நான் தங்கவே இல்லை. என்ன மச்சான், முடி வெட்ட வந்தவன் முடி சொல்லாம நான் இளைஞருக்கு அது வைக்க கூடாது. நம்ம உருவாக்குன ஊர் இது. பூர்வகுடி தங்கவே இல்லை நம்ம. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தலைவர. முடி வெட்ட வந்தவன் முடி சொல்லாம நான் தங்கவே இல்லை. என்ன மச்சான், முடி வெட்ட வந்தவன் முடி சொல்லாம நான் இளைஞருக்கு அது வைக்க கூடாது. நம்ம உருவாக்குன ஊர் இது. பூர்வகுடி தங்கவே இல்லை நம்ம. நம்மள உன்னை என்ன நம்ம தான் காப்பாற்றணும், வேற காப்பாற்ற மாட்டான். போராட்டம் ரொம்ப முக்கியம். மக்கள் போராட்டம் முக்கியம். சட்ட போராட்டம் முக்கியம். யார் காப்பாத்துறது நம்மள? உன்னை என்ன நம்ம தான் காப்பாற்றணும், வேற காப்பாற்ற மாட்டான். போராட்டம் ரொம்ப முக்கியம். மக்கள் போராட்டம் முக்கியம். சட்ட போராட்டம் முக்கியம். பக்கம் முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜ் அவர் தனியா இருந்தாரு. அவர் எம்எல்ஏ வந்தாரு, அவர் தனித்து செயல்பட்டாரு. ராஜகோபால் சௌரிதாஸ் பக்தவச்சலி தனியாகும் போது அப்பதான் தொழிற்சங்கமே பதிவு பண்ணி யூனியன் வந்தாங்க. எல்லா பிஜேஎம்எல் எம்ப்ளாயிஸ்மே ஓட்டு போட்டு அங்கீகரப்படுத்த போராட்ட குழு சர்வ கட்சி ஒரு பக்கம். முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜ் அவர் தனியா இருந்தாரு. அவர் எம்எல்ஏ வந்தாரு, அவர் தனித்து செயல்பட்டாரு. ராஜகோபால் சௌரிதாஸ் பக்தவச்சலி தனியாகும் போது அப்பதான் தொழிற்சங்கமே பதிவு பண்ணி யூனியன் வந்தாங்க. எல்லா பிஜேஎம்எல் எம்ப்ளாயிஸ்மே ஓட்டு போட்டு அங்கீகரப்படுத்த போராட்ட குழு 150 முறை டெல்லி போட்டுப்பாங்க நினைக்கிறாங்க. சிஎம் 5 முறை டெல்லிக்கு போனாரு. அது கூட எங்க அப்பா கூட போயிருந்தாரு 5 முறை. 150 முறை டெல்லி போட்டுப்பாங்க நினைக்கிறாங்க. சிஎம் 5 முறை டெல்லிக்கு போனாரு. அது கூட எங்க அப்பா கூட போயிருந்தாரு 5 முறை. இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை சொன்னா 12 கோச்சு 16 கோச்சு போய் இந்த சொன்னா 12 கோச்சு ஆடிட் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் தில்லுமுல் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிள் பிஜேபி அக்சஸ் 3 கோடி வச்சுக்கலாம். எந்த லீடர் கோர்ட்டுக்கு போறானா? ஹைகோர்ட்டுக்கு யாரா போறாங்களா? இது வந்து ஆவேசமா ஏன் பேசுறேன்னு சொன்னா, நான் பண்ணிட்டேன் நீ பண்ணிட்ட, இந்த டுபாகுரெல்லாம் விடக்கூடாது, எங்க பிரச்சனை நாங்க தான் சால்வ் பண்றோம், டுபாகுரெல்லாம் விடக்கூடாது, எங்க பிரச்சனை நாங்க தான் சால்வ். இப்போ ஒரு பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்றான்னு வச்சுக்கோ, காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாத்தி கப்பான் பார்க் போறான், லால் பார்க் போறான், டெல்லிக்கு சுத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் வயசான பிறகு அந்த பொண்ணு வானா என் தெரியல. வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். எட்கர் ஷாப்டே எத்தனையோ உயிர் தியாகம் பண்ணி ரத்தம் சிந்தி வயிறு சிந்தி கண் இழந்து கால் இழந்த இடம் தான் இந்த எட்கர் ஷாப். இன்னைக்கு என்ன பேசுகிறோம் நாங்கன்னு சொன்னால், பிஜிஎம்எல் இந்த பிஜிஎம்எல் ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மே மாதம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொன்னால் 2024 May 9th 6% இன்ட்ரெஸ்டோட தொழிலாளிக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். சென்னை மாளிகை அட்வொகேட்டு சில எக்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் போயிட்டு அந்த கேஸை ஃபாலோ பண்ணாங்க. ஆச்சு. பிஜேஎம்எல் நிர்வாகம் இப்போ அப்பீல் போய்கிறான். நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு சொன்னால், சட்ட போராட்டம் ரொம்ப முக்கியம். என்ன போராட்டம்? சட்ட போராட்டம் ரொம்ப முக்கியமாக. ஹைகோர்ட்டுக்கு போகணும், சில அட்வொகேட்டுகளை சந்திக்கணும், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட சந்திச்சு பேச போகிறேன் இந்த கேஸ் சம்மந்தப்பட்டமா. இந்த கேஸுக்கு சூத்திரதாரி யாருன்னு சொன்னா போராட்ட குழு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் போராட்ட குழுன்ற வார்த்தை வெளியே வருதுன்னு சில பேர் பார்ப்பாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த கேஸ் 2007 ரிட் பெட்டிஷன் நம்பர் 973 இந்த கேஸை போட்டுத முழுக்க போராட்ட குழு. அன்பன் இருந்தாரு, தாடி அன்பன் இருந்தாரு, சம்பத்தன் இருந்தாரு, புருஷோத்தன் இருந்தாரு, இன்னும் எல்லாமே ஒரு 20 பேர் ஒன்னா இருந்தாங்க. இப்போ அவங்க கூட ஒரு கருத்தியல் சார்ந்த வேறுபாடுகிறாங்க. பட் இந்த கேஸுக்கு சூத்திரதாரின்னு சொன்னா போராட்ட குழு தான். போராட்ட குழு அன்னைக்கு கேஸ் போடாதுன்னா இன்னைக்கு சென்னை மாளிகை அந்த ஆர்டர் வாங்கியிருக்க முடியாது. இதுதான் உண்மை. சென்னை மாளிகை அடுத்த அன்னைக்கு சென்னை மாளிகை பிஜேஎம்எல் அதிகாரி வந்தாரு. இன்னைக்கு தொழிற்சங்க தொழிலாளர் பக்கம் நின்று தான் நான் பாராட்டுறேன். ஆனா அன்னைக்கு ரிட்ரீட்மெண்ட் பண்ணும்போது யார் ஆபீஸ்ல இருந்தான்னு தொழிலாளிக்கு தெரியும். 2001 நம்மள வெளியே அமிச்சாங்களே, எந்தெந்த அதிகாரி சொர்ணபவன்ல இருந்தா யார் பண்ணான்னு வெளியே வந்தது எல்லாருக்கும் தெரியும். அது இது எப்படி ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, கிள்ளியா விட்டு தொட்டில் ஆடுறாங்க. இப்போ சில எக்ஸ் அதிகாரிகளை பத்தி நான் சொல்றதுன்னா, எனக்கு வந்து முழுக்க நான் சொல்றது வந்து தங்கவயல்ல வந்து போராட்டம், மக்கள் போராட்டம், சட்ட போராட்டம் சுத்த விடுறாங்க எல்லாருமே. இந்த பக்கம் டெய்லி டிராவலர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது வீடு, நம்மளுக்கு இருக்கிறது வீடு. இந்த வீடுக்கு நம்ம போராடணும். அந்த பக்கம் போனா ஜனதாதள் பிரச்சனை, பெம்மல்ல போனா அங்க ஒரு பிரச்சனை,
யார் காப்பாத்துறது நம்மள? உன்னை என்ன நம்ம தான் காப்பாற்றணும், வேற யாரும் காப்பாற்ற மாட்டான். போராட்டம் ரொம்ப முக்கியம், மக்கள் போராட்டம் முக்கியம், சட்ட போராட்டம் முக்கியம். 95ல தங்க வயல் எப்படி இருந்துச்சு? தொழிலாளர் நலனை அறிந்து புரிந்து தெரிந்து உருவாக்கப்பட்டு தான் போராட்டம் கூட. அன்னைக்கு தங்க வயல சப்போர்ட் பண்ணி ஆதரிச்சாங்க. அன்னைக்கு சர்வ கட்சி ஒரு பக்கம், முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜ் அவர் தனியா இருந்தாரு. அப்போ அவர் எம்எல்ஏ வந்தாரு, அவர் தனித்து செயல்பட்டாரு. ராஜகோபால் சௌரிதாஸ் பக்தவத்சலி தனியாகும் போது அப்பதான் தொழிற்சங்கமே பதிவு பண்ணி யூனியன் வந்தாங்க. எல்லா பிஜேஎம்எல் எம்ப்ளாயிஸ்மே ஓட்டு போட்டு அங்கீகரப்பட்டு தான் போராட்ட குழு 150 முறை டெல்லி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறான். அவங்க சிஎம் 5 முறை டெல்லிக்கு போனாரு. அது கூட எங்க அப்பா கூட போயிருந்தாரு 5 முறை. சுந்தரமூர்த்தி நான் கூட்டு போகும்போது நான் சொல்றது 86லயே வந்து பிஜேஎம்எல் எதிர்காலத்தில் முடியாது, மூடிடுவான், இதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பிஜேஎம்எல் லேபர் ப்ரோக்ரஸ் ஃப்ரண்ட், அப்போ திமுக யூனியன் இருந்துச்சு, பல எம்பிகளை கூட உரிய கூட்டம் போட்டுங்க திமுக. அது அறிக்கை இருக்குது எல்லாமே. என்னன்னு சொன்னா முழுக்க கேஸ் அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் ஒரு பக்கம் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்களா எடுக்கணும். அவர் சென்னமலையாக போராட பாக்குறோம். இப்போ நான் வந்து அட்வொகேட் ஜெனரல் சந்திக்க போறேன், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை சந்திக்க போறேன். எந்த கேஸ் விஷயமா? இப்ப கேஸ் விஷயமா நம்ம அப்பீல் போறோம். அப்பீல்ல வந்து இன்னும் 2-3 வருஷம் கேஸ் நடத்துறதால தயாரா இல்லை. அண்ணல் அம்பேத்கர் எழுதிக்கிற சட்டத்தில் நம்மளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்த கேஸை துரிதமா முடிக்கணும்னு சொன்னா சில சட்ட ஆலோசனைகள் தேவை. ஹைகோர்ட் ஜட்ஜிங்களை பார்க்கணும், ரிட்டையர்ட் ஜட்ஜிங்களை பார்க்கணும், அட்வொகேட் ஜெனரலை பார்த்துட்டு சந்திச்சு. ஏற்கனவே 1000 பேர் செத்துட்டாங்க, இன்னும் கீர்த்து வந்து ஒரு 2000 பேர். இந்த 2000 பேரை வந்து செட்டில்மெண்ட் பார்க்கணும். சந்தோஷமா அந்த அமௌண்ட்டை கையில வாங்கணும்னு சொன்னா அப்பீல் நம்ம போறோம். கேஸை துரிதமா முடியும், முயல் வேகத்தில் கேஸை முடிக்கணும். போயிட்டு ஹைகோர்ட் சொன்னா ட்ரெயின்ல போய் இறங்கிட்டேன், கேஸை கேட்டு வந்துருது, டேட் கேட்டு வருது இல்ல, ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம் இமீடியட்டா. செகண்ட் பெஞ்சுனா போட்டோம், எங்கன்னா போட்டோம், 2 ஹியரிங் நடத்துறாங்களா, ஸ்டடி பண்ணிட்டோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம். இதுக்காக தான் நான் குரல் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் பார்த்தா ட்ரெயின்ல ஏறி போறாங்க 9:45 ட்ரெயின் எல்லாரும் பிடிக்குது. இப்போ வீக்லி 2 days ட்ரெயின் இல்லைன்னா அப்படி டெய்லி ட்ராவல்னா வருது காலையில். இதை வந்து ஏற்கனவே சொன்னோம், எம்பி வந்து நடவடிக்கை எடுக்கணும், டெய்லி ட்ரெயின் ஒன்றும் கேஜப் இருந்தேன். இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை சொன்னா 12 கோச்சு 16 கோச்சு போய் இந்த சொன்னா 12 கோச் ஆகிட்டு இருக்குது. ஏன் என்ன இது ஊர்ல எல்லாமே நம்ம தான் கேட்கணுமா? நம்மள வந்து போராடுறோம், நம்மளை கிள்ளி விட்டாங்க. இவங்க வந்து கேஜப் பண்ண முடியாது, சுற்றி நிற்கணும், நோட்டீஸ் பண்ணணும், தர்ணா பண்ணணும், தாசில்தாரை பண்ணணும்னு. நிரந்தரமான முடிவு நம்மளுக்கு தேவைன்னு சொன்னா நம்மளுக்கு தேவையான ஒற்றுமை. நீ எந்த கட்சினாரு யாருனாரு ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல முடிவை தான் தங்கவயல் தொழிலாளர் பிரச்சனை தீர்க்க முடியும். வேற எந்த பிரச்சனைனாலும் ஒற்றுமையா முடிவு எடுக்கணும். இதுதான் நான் சொல்ல முடியும். ஏற்கனவே ஒரு சாத்தானன் தான் 5 வருஷமா அவன் கொடுக்காத நெருக்கடி இல்லை. பிஜேஎம்எல் பகுதியில் லிங்க் லெவலுக்கு போன வீடு இடிக்கிறேன்னு வருவான், கரண்ட் இல்லைன்னு சொன்னான். அது வந்து அட்ராசிட்டியில் மியூசிக் பேசி இன்னைக்கு பிஜேஎம்எல் ஒரு வீட்டுக்கு கரண்ட் போய் நிற்குது, மீட்டர் போடுறாங்க. யாரு கரண்ட் இல்லையோ ஆதார் கார்டு முகத்தான் மீட்டர் போடுறாங்க, இல்லைன்னு சொல்றதுல பெஸ்காம்ல. இன்னொரு பக்கம் பிஜேஎம்எல் இப்ப சொல்றது வந்து இப்ப இருக்கிறவங்கலாம் டெப்டேஷன், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 95ல சின்ன பசங்களா வந்து உண்டா இப்ப அதிகாரிங்க. 95ல என்ன வயசு இருக்கிறவங்களுக்கு 95ல எத்து பாரு எங்கேயோ வந்துப்பான். என்ன தெரியும் பிஜேஎம்எல் பத்தி? பிஏஎஃப்ஆர்னா தெரியுமா? ஏஏஎஃப்ஆர்னா தெரியுமா? பணத்தை சேர்த்துக்கான்னு போடுறானுங்க, லூட்டி மேல லூட்டி நிறைய நடந்தது. பிஜேஎம்எல் ஆடிட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப தப்பா இருக்குது. ஆடிட் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் தில்லுமுள்ளாகுது. இப்ப எக்ஸாம்பிள் பிஜேஎம்எல் அக்சஸ் வந்து 3 கோடின்னு வச்சுக்கோ, 5 கோடி பில் கொடுறான் ஒரு வருஷத்துக்கு. யாருக்கு? செக்யூரிட்டிக்கு. இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு 5 கோடி 5.5 கோடி செக்யூரிட்டி பேமெண்ட் கொடுக்கும் போது 22 வருஷத்துக்கு என்ன கணக்கு போடு. பெட்ரோலுக்கு பல லட்சம், போர்டு மீட்டிங்கு பல லட்சம், எல்லாம் கோடி தான் ரிலீஸ் ஆகிது பிஜேஎம்எல்ல. சென்ட்ரல் விஜிலேஷன் கமிஷன் என்கொயரி பண்ணோம், பாராளுமன்ற உறுப்பினர் வந்து என்கொயரி பண்ணோம். இனாச்சு நிதி டெல்லியில வந்து நிதி நாச்சு. வருஷத்துக்கு வந்து பிஜேஎம்எல் எம்ப்ளாய் வீடு வந்து நம்ம கட்டிக்கிறாங்க. இப்போ 2020-21ல 25 லட்சம் ரிகவரி பண்ணிடுறாங்க பிஜேஎம்எல். 21-22ல 1 கோடி வசூல் ஆகுது. என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நாங்க அங்கேயும் ரெண்டல் கட்டுறோம், எங்களுக்கு எந்த ஒரு பேசிக் நீச்சல் இல்லை. தண்ணி குடிக்கணும் பிஜேஎம்எல் இல்ல, செடிகள் பாரு இதெல்லாம் நேரத்துக்கு வந்துக்கிறேன். 35 வார்டுல 18 வார்டு பிஜேஎம்எல் ஏரியா. கவுன்சிலர் முன்னே நின்று இதெல்லாம் அடிக்கணும் ஜேசி பேச்சு. நான் வாங்கி தரவா பிஜேஎம்எல் பர்மிஷன்? ஒன்னு சொந்த காசு போட்டு ஜேசி பேச்சு கிளீன் பண்ணுவா, இல்ல முனிசிபாலிட்டி வார்டு ரைஸா ஜேசி போட்டோம். ஒரு வீட்டுல பாம்பு போறது, மாறி காட்டு பண்ணி வருது, சி பிளாக்ல பாம்பு வருது, பாதுகாப்பு எப்படி? அந்த பக்கம் இந்த பக்கம் பாலாவட்டில் அதே பிரச்சனை ஆயிடுது. அதனால இந்த கேஸ் சூத்திரதாரி போராட்ட குழு தான். இப்ப நான் சொல்றேன் 973/2006 ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால அன்பா நாங்க பண்ண கேஸ் தான் இது. அவங்க பண்ணாத போராட்டம் இல்ல, அவங்க நடத்தாத அறிக்கை இல்ல. இப்ப ஏதோ சார்ந்த சும்மா இருக்காங்க. 20 வயசு பசங்களுக்கு தெரியுமா போராட்டம் அன்பா தெரியாது. லீடர்ஷிப் மாறின போது
அதுக்காக வந்து அவங்க எதுவும் பண்ணல, இவங்க திடீர் லீடர் உருவாகிறான் கேஜிஎஃப்ல. எந்த லீடர்னா கோர்ட்டுக்கு போறானா? ஹைகோர்ட்டுக்கு யாரா போறாங்களா? இது வந்து ஆவேசமா ஏன் பேசுறேன்னு சொன்னா, நான் பண்ணிட்டேன், நீ பண்ணிட்டேன், இந்த டுபாகுரெல்லாம் விடக்கூடாது, எங்க பிரச்சனை நாங்க தான் சால்வ் பண்றோம். சில கருத்து வேறுபாடு, போராட்டக்குழு போடாத அறிக்கை இல்ல, போராட்டக்குழு நடத்தாத போராட்டம் இல்ல, எல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க இளைஞரா இருந்தாங்க, ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, டெல்லிக்கு 150 முறை போட்டாங்க. சரி, ஹைகோர்ட்ல மத்திய அரசு எங்கன்னா சொல்லிக்கிறா நிதி கொடுக்குறேன்னு பிஜேபி எம்ப்ளாய்க்கு, அவன் சொல்லிக்கிறது கரெக்டு. அவங்களுக்கு வந்து நான் கொடுக்க வேண்டியது எல்லாம் குத்துட்டான்னு சொல்றான், கரெக்ட் தான். இப்போ ஒரு பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்றான்னு வச்சுக்கோ, காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாத்தி கப்பான் பார்க் போறான், லால் பார்க் போறான், டெல்லிக்கு சுத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் வயசான பிறகு அந்த பொண்ணு வானா எனக்கு தெரியலன்னுறான். அந்த பொண்ணு அப்படியே ஒரு நிறகாத நிற்கும் போது அந்த பொண்ணு யாருக்கிட்ட போகுதுன்னா போலீஸ் கிட்ட போகுது. போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. அங்கதான் அவங்களுக்கு கிடைக்குது பலன். ஜட்ஜு கொடுக்குறாரு தீர்ப்பு, என்ன கொடுக்குறாரு, 20 வருஷமா அந்த பொண்ணை லவ் பண்ணது உண்மை, அந்த பொண்ணை நீ கற்பழிச்சுக்கிற, நீ கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு உரிய நிவாரணம் கொடுக்குறா இல்ல வாழ்க்கை கொடுக்குறா. அதுதான் இன்னைக்கு பிஜேபி எம்ப்ளாய்க்கு யாரும் தெரியலன்னு தான் சொல்றான் நிர்வாகம். ஆனா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நான் எங்கன்னு சொன்னா கோர்ட். அங்க சொல்லிட்டேன் பிஜேபி நான் குத்துட்டேன், குத்துவாங்களா? திவாகரனை கேளுங்க, 52 கோடி ஹைகோர்ட்ல கொடுக்குறான்னு சொன்னது யாரு? திவாகரனை கேளுங்க, சொல்றாரு பாரு திவாகரன். சில பேர் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 5 வருஷமா 10 வருஷமா வீடு வச்சான், யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? ஒரு சிலர் தான் குரல் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் டெல்லி வரைக்கும் லெட்டர் எழுதுறாங்க, எனக்கு தெரியும். சிலர் வந்து பணத்தை சேர்த்துக்கின்னு ஆறாம அவன் உக்காண்டான், ஒரு வீடு வச்சா கூட வர்றது இல்லை. இது வந்து எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, மக்கள் வந்து விழிப்புணர்வு இருங்க, யார் சொல்றதை நம்பாதீங்க. இப்ப பிஜேஎம்எல் வீடை காப்பாற்றணும், பிஜேஎம்எல் தொழிலாளி செட்டில்மெண்ட் கிடைக்கும்னா பிஜேஎம்எல் எம்ப்ளாய் செட்டில்மெண்ட் 12% கிடையாது போராட்டக்குழு. ஆனா இப்ப ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி 6%. ரிட் பெட்டிஷன் எடுத்து பாரு, நீ ரிட் பெட்டிஷன் நம்பர் 973/2007 நான் கூட ரிட் பெட்டிஷன் போராட்டக்குழு நான் ஃபைல் பண்ணிச்சுன்னு, அவங்க கேட்டு 12%. அன்னைக்கு 12% கேட்டால்தான் இன்னைக்கு 6% கேச்சு. இது அவருக்கு தெரியும் சென்னை மாளிகாக்கு. ஏன்னா நானும் பார்த்துருந்தாங்கிறேன், இதை நான் பண்ணிட்டேன், நீ பண்ண என்ன பண்ணிட்டேன். அதனால இந்த கேஸை அப்பீலுக்கு நாங்களும் ஃபாலோ பண்றோம். தலித் அமைப்பு அது வந்து 1 லட்சம் செலவாட்டம். தம்பி தீபக், நானு, நேசகுமாரான போட்டா, கமல், தினேஷ் எல்லாம் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் ஹைகோர்ட்ல. 1 லட்சம் நான் ஃபீஸ் கொடுக்குறேன். நாங்களும் அது யார் போறோம் அப்பீலுக்கு. இது வந்து இருக்கிற செட்டில்மெண்ட் ஆயின்னு வச்சுக்கிறோம். இதெல்லாம் இழுக்காடிக்கு நான் ஒத்துக்கிறது இல்லை இந்த கேஸை. இதை நாங்கள் இனிமேல் தலித் அமைப்பு நாங்கள் ஃபாலோ பண்றோம். நேஷனல் ST/SC கமிஷன் கூட லெட்டர் எழுதிக்கிறேன், இப்படிதான் எங்களுடைய தீர்ப்பு அப்படின்னு. இப்போ அடுத்த வாரம் கூட ஏதோ பிஜேபி ஒரு மீட்டிங் கேள்விப்பட்டேன் மைசூரில். மக்கள் வந்து அதை பொதுநலாமை இளைஞர் வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்குங்க. எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும், தங்க வயல் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், ஒரு தொழில் நகரமா மாறணும்னா எப்படி, சில தொழில் நிபுணர்களை வச்சு CD எல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க, வந்து பாருங்க. தொழில் வளம் பட்ட ஊருப்பா இது, குப்பை நகரம் தங்க வயல். எதிர்காலத்தில் வந்து சுபிட்சமா இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் சந்திச்சு அவங்க போட்டுக்கிற நோட்டீஸை பாரு, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, இளைஞருக்கு வந்து அதை யூஸ் பண்ணிங்க. DPR ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குது, வாங்கிக்கோ, நீயே ஒரு இண்டஸ்ட்ரியல் கேஜப்ல. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்ததுனால சொல்றேன். தயவு செய்து யாரும் வந்து அரசியல் சாயத்தை பூசி இப்ப கிடைக்க வேண்டிய செட்டில்மெண்ட் கெடுத்துறாதீங்க. போராட்டமா சரி, மக்கள் போராட்டம் பண்றதுக்கு தயார், சட்ட போராட்டம் சந்திக்கிறதுக்கு தயார். பிஜேஎம்எல் எம்ப்ளாயிஸ்க்கு நல்லதாகணும், வீடுங்க எல்லாருக்கும் சொந்தம் ஆகணும். இப்ப முனிசிபல் கமிஷனர் பிஜேஎம்எல் தொழிலாளி NOC குத்துற முடியுமா காத்தா? அவருக்கு என்ன தெரியும் பவன்குமாருக்கு? நான் கமிஷனரை கேட்கிறேன், உள்குத்து இந்த முனிசிபாலிட்டியில ஒரு அரசு அதிகாரி 1 இயர் எக்ஸ்டன் ஆனோம்னா அவன் 20 லட்சம் 30 லட்சம் யார்கிட்ட குத்துனுறான்னு கேள்விப்பட்டேன். வாங்குறவன் யாரு? அவன் இந்த ஊருக்காரனே இல்ல. அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், PWD டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எக்ஸ்டன் பண்ணமா யாரையோ ஒருத்தர் பார்க்கணும். ஐயோ ಸ್ವಲ್ಪ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பிடும். இப்ப கமிஷனருக்கு எக்ஸ்டன் ஆகிங்க, எக்ஸ்டன் ஆச்சா கரெக்டான வேலை சொன்ன முனிசிபல் கமிஷனர் பொசிஷன் சர்டிஃபிகேட்ல பிஜேஎம்எல் குதிச்சேப்போ சோல்ட் அவுட் என்ன போட்டுக்கிறானா, சேல் எங்கேயுமே கொடுக்கல, அதுல லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி குத்துட்டு நீ 12,000 ஏக்கர் பிஜேஎம்எல்ல ஒரு 2,500 பேருக்கு வந்து வீடு குத்துன்னு சொன்னா உங்ககிட்ட இது மூலப்பத்திரம், அங்க வேல்யூ கம்மியாகணும், அப்பதான் எங்களுக்கு உரிமை கொண்டாட முடியும். 12,000 ஏக்கர்ல 2,500 வீடு குத்தியானா கம்மியாகணும். அப்ப நான் யாருக்கு நான் நெக்ஸ்ட் வைக்குவேன், அப்பதான் என் புள்ளிகள் சேஃப்டி. நீ பொசிஷன் சர்டிஃபிகேட் குத்துட்டு வீடு சொந்தம் பண்ண டிராமா எல்லாம் பண்ணக்கூடாது. காத்தா ஓப்பன் ஆகணும், முனிசிபாலிட்டியில டாக்ஸ் கட்டணும் தாசில்தார் கிட்ட. எங்க டாக்ஸ் வந்து நாங்க பிஜேஎம்எல் கட்டுறோம், வாடிக்கை பிஜேஎம்எல் அங்க கட்டுறோம் முனிசிபாலிட்டியில. 2001 தாசன் பிரசிடண்ட் ஆகும்போது அக்ரிமெண்ட் போட்டாரு, தண்ணியிலேருந்து வாட்டர்ல இருந்து கரண்ட்ல இருந்து. அவர் முன்னாள் எம்ப்ளாய் ஆனதுனால இந்த ஊருக்காரர் இருந்தனால தான் தாசன் கூட அக்ரிமெண்ட் போட்டாரு. இல்ல அதெல்லாம் கெச்சிருக்காது இன்னைக்கு. ஏன்னா சில பேர் நாங்க தான் ஊரை உருவாக்கணும்ன்றான். எப்படி இதெல்லாம் எங்கிருந்தோ வரவாங்க வரான்.
இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தலைவரே. முடி வெட்ட வந்தவன் முடி சூடாமன்னா நான் தங்க வயல்ல. என்ன மச்சான், முடி வெட்ட வந்தவன் முடி சூடாமன்னா நான் இளைஞருங்க அது வைக்க கூடாது. நம்ம உருவாக்குன ஊர் இது. பூர்வக்குடி தங்க வயல்ல நம்ம அகதிகள் அல்ல. முடி வெட்ட வந்தவன் தங்க வயல முடி சூடாமன்னா நான் இதுக்கு சில இளைஞர்களா போறீங்க. வேணா, உன்னை நீ காப்பாத்திக்கோ. நீயே நில்லு. உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, உனக்கு எல்லா நாலேஜும் இருக்குது. நீ போராடு. நாங்க உங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம். இல்லை நாங்களும் போறோம், நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. அதனால வீடு பிஜிஎம்எல் இப்போ அப்பீல் போயிருந்தால நான் எல்லா தொழிற்சங்க தலைவர் சந்திக்கிறேன். யாருன்னா அப்பீல் போறீங்களா, அதுக்கு என்ன வேணும் நாங்கள் பண்றோம். சிலர் வந்து ஓய்வு எடுத்துருக்காங்க, அது குடும்ப சூழ்நிலை. இப்போ 30 வருஷம் முன்ன போறானு இப்போ கூட போராட முடியுமா? ஃபேமிலின்னு ஒன்று இது இல்லையா? இப்போ இருக்கிற இளைஞர் வெளியே வரட்டும், வா எடு கேஸு ஃபைல் பண்ணுவா ஹைகோர்ட்ல. நம்ம நிற்கிறோம். அதனால ஹைகோர்ட்டு போறோம், அட்வொகேட் ஜெனரல் சந்திக்கிறோம். ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இந்த பிஜிஎம்எல் கேஸ்க்கு என்ன முடிவு அப்படின்னு சட்ட ரீதியா சட்ட போராட்டம் பண்ண போறோம். சட்ட நிபுணர்கள் சந்திக்கிறது தான் இந்த ஒரு பிரஸ் மீட்.